அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வந்து நல்லா காரசாரமான ஒரு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறேன். இந்த இட்லி பொடி வந்து எங்கள் பெத்தா வந்து எங்களை சொல்லி கொடுத்தாங்க. பெத்தான யாருன்னா அப்பாவை பெற்றவங்க, இல்லை அம்மாவுடைய அம்மா, இல்லை அப்பாவுடைய அம்மா, இவங்கள தான் நாங்கள் வந்து பெத்தான்னு சொல்லுவோம். இது வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து சொல்லி கொடுத்தது. இந்த பொடி வந்து இந்த பொடிக்கு வந்து ஜீரகம் தான் மெயின். ரொம்ப காரமாக இருக்கும். அதாவது காரம் ரொம்ப எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பொடி வந்து ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு காரம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, நான் வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த பொடிக்கு வந்து உளுந்து சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குவேன். அதுமாரி இந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. இது வந்து எல்லாமே எண்ணெயில் வறுத்து ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது இதை வந்து. அதனால் அப்பப்போ வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து 50 உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 50 உளுந்து, அதே அளவு வந்து ஜீரகம், 50 உளுந்து 50 ஜீரகம். அடுத்து வந்து மிளகாத்தில் வந்து ஒரு 30 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். மிளகாத்தில் 30 கிராம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 கிராம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு, அதோடு கொஞ்சம் கம்மியாக கருவேப்பிலை. பூண்டு நான் வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோம், ஒரு 10-15 பூண்டு. அடுத்து வந்து புளி, ஒரு 2 புளியமுத்து அளவு புளி. இவ்வளோதாங்க இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோதான். இப்போ இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மிளகாத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து ஜீரகத்தை வந்து பொரித்து எடுத்துக்கிறேன், வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தீ வந்து வச்சுருந்தா கொஞ்சம் வந்து சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து ஜீரகம் வந்து கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இது இப்போ நல்லா வறுத்து எடுத்துச்சு. இது நல்லா வறுத்தாச்சு, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வறுத்துட்டு இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்துறேன். லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கணும். இதை வந்து அதுமாரி இந்த பொடி வந்து எண்ணெயில் தாங்க தொட்டு, எண்ணெய் ஊற்றி தாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி தான் சாப்பிட முடியும். அப்படி வெறும் பொடியாக சாப்பிடாதீங்க, அப்படி சாப்பிட முடியாது. அது வந்து ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால இது வந்து எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட முடியும் இந்த பொடியை. இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து வந்து நான் வந்து உளுந்து வந்து வறுத்துக்கிறேன். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது முக்கால் பாகம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை, பூண்டு, புளி 3ஐயும் சேர்த்து அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் அந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் காரம், இது வந்து நல்லா காரமாக இருக்கிற பொடி. இது வந்து இந்த பொடி வந்து பொடி இட்லி, பொடி தோசை அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப செட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை, பூண்டு, புளி இந்த 3ஐயும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அதையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து புளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பொடி வந்து திரிச்சிட்டு பொடி தோசை தாங்க செஞ்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுவும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும். உளுந்து வந்து அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப பொடி பண்ணக்கூடாது. அடுத்து வந்து மிளகாத்தில் வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பொடி வந்து ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு திரிச்சுக்கணும். இதை வந்து ரொம்ப நைஸாக திரிச்சிட்டா இது வந்து காரம் இன்னும் அதிகமாக தெரியும். அதேமாதிரி மிளகாத்த பொடி ஸ்மெல் தான் வரும். அது வந்து பொடி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இது வந்து குறைன்னு திரிச்சுக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி திரிச்சாதான் இந்த பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயினே ஜீரகம் தான்.
இப்போ இது எல்லாத்தையும் திரிச்சாச்சு. இப்போ இதை ஆற வச்சு பொடிச்சுக்கலாம். இதை வந்து இப்போ ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை இந்த கொஞ்சம் குறைன்னு திரும்ப திரிச்சிக்கலாம். இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எண்ணெய் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் திரிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும், சிக்கும். பாருங்கள் இப்போ பொடி பண்ணியாச்சு. பாருங்க இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவில் தான் இருக்கணும். பொடி வந்து இந்த அளவில் இருந்தால் தான் இந்த பொடி வந்து டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடிச்சிட்டா நல்லா இருக்காது. ஜீரகம் வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக தெரியும், கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் வந்து இது வந்து ரொம்ப பொடிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் பொடிச்சிக்கணும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்